உங்க வீட்டுக்கும் டைல்ஸ் லேயிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டைல்ஸ் லேயிங் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க மாங்குடி பில்டர்ஸ் அவங்க பில்டிங்ல அனுஜ் டைல்ஸ் அண்ட் செயின்ட் கோபைன் வெப்பர் பேஸ்ட் யூஸ் பண்ணி டைல்ஸ் லேயிங் எப்படி ப்ராப்பரா பண்றோம்னு பார்க்கலாம். டைல்ஸ் லேயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலை குவாலிட்டியாக சூஸ் பண்ணணும். இங்கே மாங்குடி பில்டர்ஸ் அனுஜ் டைல்ஸ் பிராண்டில் இருந்து வெட்ரிஃபைட் டைல்ஸும் லேயிங் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபைன் வெப்பர் பிராண்டில் இருந்து நோவா கிரேட் டைல்ஸ் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் டைல்ஸ் லேயிங் எப்படி எஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த செயின்ட் கோபைன் வெப்பர் வால் ஃபோக்கஸ் பேஸ்ட்ன்றதால வால் டைல்ஸ் லேயிங் பண்ண யூஸ் பண்ணுறோம். இதே ஃப்ளோர் டைல்ஸுக்கு சிமெண்ட் மிக்சிங் தான் யூஸ் பண்ணுறோம். வால் டைல்ஸ் லேயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவல் செக் பண்ணிவிட்டு பட்டன் மார்க் வச்சுட்டு ஃப்ளோர் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஃப்ளோர் டைல்ஸ் லேயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பாத்ரூமில் டேப்ஸ் எங்கெல்லாம் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு டைல்ஸ் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு டைல்ஸ் லேயிங் பண்ணிடலாம். இந்த செயின்ட் கோபைன் வெப்பர் 40 kg அண்ட் வாட்டர் ரெண்டுத்தையும் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பேஸ்ட்டை டைல்ஸ் பேக் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு வாலில் 5 mm திக்னஸ் அளவு வச்சு டைல்ஸ் ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு அப்புறமா 2 டைல்ஸ் கேப்லையும் 3 mm ஸ்பேசர் யூஸ் பண்ணி டைல்ஸ் கேப்பை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறோம். அது போல் லெவல் கிளிப் யூஸ் பண்ணி டைல்ஸ் லேயிங் திக்னஸையும் ஈவனாக மெயின்டைன் பண்ணுறோம். ஃப்ளோருக்கு சிமெண்ட் பால் யூஸ் பண்ணி டைல்ஸ் லேயிங் பண்ணிட்டு இருக்கோம். டைல்ஸ் லேயிங் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாங்குடி பில்டர் சீரியலை செக் பண்ணி பாருங்கள்.